இப்ப நான் போட்டிருக்கிறதும் இந்த தங்கத்துக்கு மார்க்கெட் வேல்யூ கிடையாது. காரணம் என்னன்னா, இது குரு பரம்பரையாக என்னுடைய குருமார்கள் எனக்கு அளித்த ருத்ராட்சங்கள். அது தங்கத்திலே கவசம் சார்த்தப்பட்டிருக்கின்றது. அவைகளுக்கு என் காலத்திற்கு பிறகு என்னுடைய திருமேனிக்கோ அல்லது அடுத்தடுத்த அந்த குரு பரம்பரை சீடர்கள் அவர்களுக்கோ இவைகள் உபயோகப்படுத்துவதற்காக அவர்கள் அணிந்து இந்த திருப்பணியை தொடர்ந்து செய்வதற்கான அணிகலன்கள் தானே தவிர இவைகளுக்கு தங்கம் அப்படிங்கிற மார்க்கெட் ரீதியா பொருளாதார ரீதியா எந்த வேல்யூவும் கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப என்ன, கோல்டு ரேட் அதிகமான உடனே இதோட வேல்யூ அதிகமாயிருச்சு அப்படின்னு போறோமா? கிடையாது. கோல்டு ரேட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கய்யா. அதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு விடுதி பெங்களூர் ஆதீனம் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல 1 ஏக்கர் 60,000 ரூபாய், அது 1 லட்சத்துக்கும் குறைவு. அதான் அந்த இடத்துல நிலத்தோட வேல்யூ. இப்போ என்ன வேல்யூ இருக்கோ எனக்கு தெரியாது. இப்போ அந்த ஏரியால நான் கேள்விப்பட்டதுபடி 1 ஏக்கர் 10 கோடி அப்படின்றாங்க. ஆனா அந்த 60,000 10 கோடி ஆனதனால் 10 கோடி அடுத்து 100 கோடியாகவே ஆனாலும் கூட எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம் என்னன்னா, எங்கள் நிலம் ஆதீனம் நடத்துகின்ற நிலப்பரப்பு எக்காலத்திலும் விற்க இயலாது, வாங்க இயலாது. இது ரியல் எஸ்டேட் வேல்யூ 0.